வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இன்றைக்கி ஐபிஎல்லில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்ஆர். சிஎஸ்கே இந்த தடவை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எதில்? பேட்டிங்கில். ஏற்கனவே அவங்க டீம் பேட்டிங்கில் ஒரு 4-5 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக யங்ஸ்டர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் ஒரு டாப்பில் ஒரு ஃபார்மிடபிள் ஓப்பனிங் பேர் கூட. ஆயுஷ் மாத்ரே மோஸ்ட்லி நம்பர் 3ல் விளையாடுவார். மேட் ஷாட் ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல எஃபெக்டிவ் பேட்ஸ்மேன், அவர் நம்பர் 4ல் ஆடுவார். மிடில் ஆர்டரில் ஸ்பின் ஹிட்டராக சிவம் டூபே இந்தியாவுக்கு என்ன ரோலை பண்ணாரோ அதையே பண்ண போகிறாரு. அப்புறம் 15 கோடி 14 கோடி யங்ஸ்டர்ஸ் பிரசாந்த், வீர், கார்த்திக் சர்மா அவங்க கள இறங்க போகிறாங்க. நம்பர் 8ல் அது ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்குது. அவங்க ஜெமி ஓவர்டன் ஆட போகிறாங்களா இல்லை அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆட போகிறாங்க. 2 பேரும் பேட்டிங்கும் பண்ண முடியும். அப்புறம் பவுலர்ஸ் நூர் அகமத் அப்படின்னு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போன தடவை நிறைய விக்கெட் எடுத்தார். அப்புறம் கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ், மேட் ஹென்ரி. ஸோ நல்ல டீமுங்க. பவுலிங் சுமாராக இருக்குது, ஸ்பின் ஒரு 2 பேர் நல்லா இருக்காங்க. சப்போர்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் பேட்டிங் உண்மையிலே அது ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சிஎஸ்கே டீம் தோனி இன்னொரு 15 நாள் கழித்து வந்தார்னா இன்னுமே ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி டெவால் பிரீவிஸ் அவரும் மேட் ஷாட்டுக்கு பதிலாக வந்துடுவார். ஸோ ஃபைனல் ஆஃபில் இன்னுமே அவங்க நல்லா கம்பீட் பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிஎஸ்கேக்கு நம்ம வாழ்த்துக்கள். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்களும் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஆக்ஷனில் ரவீந்திர ஜடேஜா அந்த பக்கம் தள்ளி இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் ராக்கிங் டீம்னே சொல்லலாம். வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் டாப்பில். நம்பர் 3ல் ஷிம்ரன் நெட்மயர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பிறந்தார். அதே ஃபார்மை கொண்டு வந்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. நம்பர் 4 த்ருவ் ஜூரல், நம்பர் 5 ரயான் பராக், நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7ல் சவுத் ஆஃப்ரிக்கா டொனாவன் ஃபெராரியா மோஸ்ட்லி விளையாடுவார். அப்புறம் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரி பர்கர், இந்தியாவோட துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் ஒருத்தர் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கார் சந்தீப் சர்மா, நல்ல எஃபெக்டிவான பவுலர், டெத்லி நல்லா போடக்கூடியவர். ரவி பிஷ்னாய் ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸோ அவங்க டீமும் நல்ல பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவுமே ராஜஸ்தான் ராயல்ஸும் கண்டிப்பாக நல்லா கம்பீட் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் சாதகமாக நடந்தால் அவங்களால செமிஃபைனல் அதாவது பிளே ஆஃப்ஸ் கூட போக முடியும். அடுத்த 2 டீம் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.